இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த தாமரை விதைகள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கானா அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் இருக்கா? எல்லாருமே இதை பயன்படுத்தலாமா? சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஏற்றதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இதில் பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட் இப்போ நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் ஒரு 20-25 கிராம்ஸ் நமக்கு இருக்குங்க. ப்ரோட்டீனும் அதே மாதிரி ஒரு 9 to 10 கிராம்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆனால் இதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட 70-75 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. என்னது மாவு சத்து இவ்வளோ இருக்கா? இவ்வளோ நாள் இதை வெயிட் லாஸ்க்கு நான் சாப்பிட்டுட்ருக்கேனே, சுகரை குறைக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்டுட்ருக்கிறேனே, இது தாங்க உண்மை. அப்போது கிட்டத்தட்ட ரைஸ், நம்மளுடைய ஒயிட் ரைஸ் இல்லைங்களா, நம்ம நல்ல விஷயங்களெல்லாம் விட்டுட்டு எதோ தேடி தேடி சாப்பிட்டுட்ருப்போம். பட் இதுவும் நல்ல விஷயம்தான். மக்கானா அப்படின்னு சொல்கிறதும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பட் நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டா இன்னும் அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ ரைஸில் இருக்கக்கூடிய அதே அளவே நமக்கு இதுலேயும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அப்போ மாவு சத்து இவ்வளவு இருக்கே, அப்போ நான் தொடர்ந்து வெயிட் லாஸ்க்கு இதை சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதை டெய்லி ரெகுலராக எடுக்க வேண்டாம். வாரத்துக்கு 2-3 முறை நம்ம பயன்படுத்திக்கலாம்.